லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மேல இருக்கிற பிலீஃப். கிட்டத்தட்ட அவர் மேல எல்லா இண்டஸ்ட்ரியுமே தே ஆர் ஹேவிங் அன் ஐ ஆன் ஹிம். எப்படி இவர் படம் பண்ணுவாரு? அடுத்த படம் என்ன பண்ண போறாருங்கிறது. ஸோ இந்த மனுஷன் கிரியேட் பண்ண ஒரு ஆரா இருக்குல்ல. அத பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு இந்த படத்த வந்து அவர் வந்து செதுக்கி இருக்கார் மாரி தான் நான் நினைக்கிறேன். ம். என்னன்னா, டைம் எடுத்து ரிலீஸ் டேட்ட வந்து பிரஷர் இல்லாம, அழகா பிளான் பண்ணி, அந்த படத்த வந்து முதல்லயே ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் புரொடக்ஷன்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி, ஒர்க் பண்ணி, இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா, வெதர் யாஹ்! ஹாலிவுட் ரிப்போர்ட்டரா இருந்தாலும் சரி, இப்போ வந்திருக்க சமீபத்தில மீடியாவுக்கும் சரி, அவர் அழகா இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காரு. அதாவது இந்த படத்த நான் முடிச்சுட்டேன். எல்லாத்தையும் முடிச்சு நான் பெர்ஃபெக்ட்டா நான் பார்த்துட்டேன். படத்த பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இந்த படம் நல்லா ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காரு பாருங்க. யாஹ்! ஸோ அந்த அவரா தான் அவரு. அதாவது பேலன்ஸ்டா பேசுறாரு. எங்கேயுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசல. ஓவர் கான்ஃபிடென்ட்டா எதுவுமே சொல்லல. அதாவது தன் வாழ்க்கைய வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து நண்பர்களுக்காகவும் எல்லாருக்கும் சேர்த்துட்டு எப்படி ஒரு படைப்ப நான் உருவாக்குறேன்றத பத்தி ரொம்ப ஹானஸ்ட்டா பேசுறாரு. அவருடைய அந்த சிம்ப்ளிசிட்டியும், அந்த எளிமையும் எல்லாருக்குமே புடிச்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே அவர கொண்டாடுறாங்க. அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்க தொட்டு கண்டிப்பா அவருடைய படம் வந்து அதே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க.